பேசி முடித்தோன்னா யோபு சொல்லிட்டான், எனக்கு யாருமே இல்லை, ஆண்டவர் ஒருவர் தான் உண்டு என்று யோபு பார்த்த உடனே அங்கு வேதம் சொல்லுகிறது, நான் ஆண்டவரை குறித்து நான் காதுகளினால் கேட்டேன், இப்போது என் கண்களால் காண்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட வண்ணமாக புடமிடப்பட்டவனாக என் ஆண்டவர் ஒருவரே எனக்கு போதும் என்று உன் இருதயம் எப்பொழுது சொல்லுகிறதோ அப்பொழுது தேவனுடைய மகிமை உன் மேல் இறங்கி வரும், உன் கூடாரத்தின் மேல் இறங்கி வரும், உன் இதயத்தில் ஆண்டவர் இறங்கி வருவார். இதுவரை அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாய், ஆனால் இப்பொழுதோ உன் கண்களால் அவரை பார்க்கத்தக்கதாக, உனக்கு நன்மை செய்கிற ஆண்டவரை பார்க்கத்தக்கதாக, நீ தனிமையா இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை திக்கற்றவளால் விடேன், நான் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தின் பலன் பூரணமாய் விளங்கும், கடைசி வரை பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உனக்கு சொல்லத்தக்கதாக அவருடைய கிருபை, அவருடைய மகிமை எழும்பி இருக்கும். ஹல்லேலூயா. யோபுவை பாருங்கள், இதுவரை காதுகளால் கேட்டேன், ஆண்டவரை குறித்து கேட்டேன், ஆண்டவரை ஆசீர்வதித்ததை கேட்டேன், பிசாசினை உடைத்ததை பார்த்தேன், ஆனால் இப்பொழுதோ என் கண்களினால் என் ஆண்டவரை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க கடந்து வரும் பொழுது, தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே ஒருவனாலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் உனக்கு நன்மை செய்ய வரும் பொழுது, தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வரும் பொழுது, எந்த சக்தியினாலும், எந்த மாந்திரிகத்தினாலும், எந்த சொந்த பந்தங்களினாலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க வைப்பார். வெளிநாடுகளில் வாசலை திறப்பார் ஆண்டவர். இதுவரை பார்க்காத இடங்களை பார்க்கத்தக்கதாக அவருடைய கண்கள் உனக்கு முன்பதாக சுற்றி கொண்டே இருக்கும். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், நன்மையை மேல் நன்மை. உன்னை பின்தொடர்ந்து வந்த சத்துரு உன்னை கண்டு ஓடுவான். மாந்திரிகள் அலறி எடுத்து ஓடும், மந்திரவாதி அலறி எடுத்து ஓடுவான். காரணம், உன்னை பார்த்த ஆண்டவர், இவள் எனக்குரியவள், எனக்கு சொந்தமானவள் என்று உன் மேல் பெயரை தரித்தவுடனே, புடமிடப்பட்ட உடனே, கர்த்தர் உன்னை தனக்கு சொந்தமாக மாற்றின உடனே உன்மேல் வைத்திருக்கிற தேவ தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? உன்னை யாசின, உன்னை வெறுத்த, உன்னை தூஷித்த ஜனங்களை உன் கால் மாட்டை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. வாசிங்கள் அந்த வசனத்தை, யோபு எழுதின புஸ்தகத்தை வாசிங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் 42ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். எலிப்பாசை நோக்கி என் தாசனாகி யோபை குறித்து பேசிக் கொண்டிருந்தாய் அல்லவா? தேவ ஜனமே, ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். என் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை, கர்த்தருடைய ஊழியக்காரனை ஆண்டவர் அவன் தவறு செய்திருந்தாலும் ஆண்டவர் யாருடைய கரத்திலும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படியாக யாராவது ஒருவர் அவனுக்கு விரோதமாக பேசியிருந்தால் ஆண்டவர் அவனிடத்தில் நியாயம் தீர்ப்பார், கணக்கு கேட்பார். இப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் இதுவரை நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்த காரியத்தை கேட்டுவிட்டு ஆண்டவர் நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேல் கோபம் ஊழுகிறது. ஹல்லேலூயா. நீ புடமிடப்படும் பொழுது உன்னை யாசினவர்கள், பேசினவர்கள், உனக்கு உதவி செய்ய அவர்களுக்கு பலன் இருந்தும் உனக்கு உதவி செய்யாதபடி உன்னை விட்டு போனவர்கள், தூரம் போனவர்கள், உன்னை கொண்டு ஓடினவர்கள், உனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், உன் இதயத்தை பாதித்தவர்கள், உன்னை உன் குடும்பத்தையும் தூஷித்தவர்கள், நீ அழிந்து போக வேண்டும் என்று காத்திருந்தவர்கள், அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே என் ஆண்டவர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வர போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. 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 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் கரத்திலே ஆண்டவர் ஒடுக்குவதற்கு நியமித்திருந்தாலும் என் ஆண்டவர் அவன் ஒடுக்கின ஒவ்வொரு காரியத்துக்கு பதிலாக 10 வாதைகளை கொண்டு அவனை அடித்தார், அவனை நுறுக்கினார். என் ஜனங்கள் மேல் ஆளுகை செய்வதற்கு நீ எவ்வளவு புரட்டாட்டமாக இருந்தாய் என்பதை பார்த்து அவன் தலைப்பிள்ளை சங்காரத்தை உண்டு பண்ணினார். அவனுக்கு விரோதமாக இருந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக இருந்த அந்த ஜனத்தை ஆண்டவர் நிர்மூலம் பண்ணினார். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக தலைகீழாக அவரை கவிழ்த்து போட்டார். என் ஆண்டவர் பட்ச
பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் நீதிக்கு நீதியாயிருக்கிறார். நீ ஒடுக்கப்படும் பொழுது, நீ கஷ்டப்படும் பொழுது, ஆண்டவர் ஒரு புறத்தில் உன்னை உருவாக்கி கொண்டிருந்தாலும், நீ உன்னை ஒடுக்குவதற்கும் உன்னை அழிப்பதற்கும் உனக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லாரையும், யாராயிருந்தாலும் எப்படிப்பட்ட மனுஷனாயிருந்தாலும் அந்த மனுஷனை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இதுதான் சத்தியம். புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. புடமிடுவதற்கு ஆண்டவர் உன்னை ஒப்புக் கொடுத்திருக்கலாம். ஆனால் புடமிடுவதற்கு யாரெல்லாம் உன்னை பரிகசித்தார்களோ, உன்னை வேதனைப்படுத்தினார்களோ, உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ, உன் மனம் வேதனைப்படுகிற அளவுக்கு இரவு பகலும் தூக்கம் இல்லாதபடி உனக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ, உன்னுடைய தாளந்திலே, உன்னுடைய தாலிலே சாப்பாடு சாப்பிட்டு விட்டு உனக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ, ஒருபோதும் ஆண்டவர் அவனை கைவிட மாட்டார். அது சபைக்கு நேராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்துக்கு நேராக இருந்தாலும் சரி, போதகருக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, யாருக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் ஒரு நாள் வருகிறது, உன்னை உயர்த்துகிற நாள் அவனுக்கு சங்காரத்தின் நாளாயிருக்கும். உன்னை ஆண்டவர் உயர்த்துகிற நாளிலே கர்த்தர் உன்னை நியாயத்திருக்கிற நாளாயிருக்கும். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், என் கோபம் மூழுகிறது, நான் உன்னை சங்காரம் பண்ணுவதற்கு என்பதாக ஒரு காரியத்தை செய், யோபுவின் காலை பிடித்துக்கொள். ஹல்லேலூயா. இரசி யோபுவினுடைய காலை பிடித்துக்கொள். வாசிங்கள் வாசிங்கள் வாசிங்கள், சீக்கிரமா வாசிங்கள். 7ஆம் வசனத்தை வாசிங்க. 42:7 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போய் என் தாசனாக யோபும் உங்களுக்காக அவன் வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து. ஆமென். நீ உங்கள் மத்தியிலே சத்துருக்களை கொண்டு வந்து நிற்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ அவர்களை மன்னிக்கிற அளவுக்கு, ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு உன் மனம் இறங்கி வந்தால் நான் உன்னுடைய கோபத்தை மாற்றுவேன். ஹல்லேலூயா. யோபுவை பார்த்து சொன்னார், வருகிறாள் பார் என்று சொன்னார். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அந்த நிமிடமே யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது கதை இல்லையா, உண்மையாய் நடந்த ஒரு சரித்திரம். நான் மஸ்கட்டுக்கு போயிருக்கும்போது சலலா என்கிற இடத்துல அவனுடைய கல்லறை இருக்கிறது நான் பார்க்க போனோம்னு சொன்னாங்க. போன வருஷத்தை நான் போகும்போது எல்லா நாளும் புக்கிங் ஆனாலும் போக முடியல. இந்த வருஷம் நான் போகிறேன் சொன்னாங்க, உங்களை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுவோம், நம்ம அந்த இடத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யோபுடைய கல்லறை இன்னைக்கு அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு நாள் அற்புதத்தை பாருங்க. ஒரு ஒரு வாடை எடுத்து சுரண்டிகிட்டே இருந்தவன், வெளியே பிச்சைக்காரனை போல இருந்தவன், வழியில் போகிறவன் வரலாம் பார்த்து இவன் எப்போ தான் உயிர் போமோ என்று யோசித்து கொண்டிருக்கிறான். அவனை எழுந்து நிற்க பண்ணினார் பாருங்க ஆண்டவர். அவன் சரீரத்தை எல்லாவற்றையும் புதிய சரீரமாய் ஆண்டவர் மாற்றினார். என் இயேசுவினுடைய நன்மையை நினைத்து பார்க்கும் பொழுது, அவருடைய அற்பத்தை நினைத்து பார்க்கும் பொழுது, எது மாயாஜாலம் நடக்கல தேவனுடைய பிள்ளையே, உண்மையாகவே தேவனுடைய வல்லமை யோபு மேல் இறங்கி வந்தது. இன்றைக்கு அநேக கள்ள சத்தியங்கள், கள்ள காரியங்கள் யோபுவை குறித்து புரட்டி புரட்டி பேசுகிறார்கள். ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, அவன் அப்படியே வராந்தல கிடக்கும் பொழுது அவனை உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பினார். யாரெல்லாம் போனாங்களோ எல்லாரும் தங்க ஆபரண காசை கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து குமிக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு பிறந்த பிள்ளை அந்த கிழக்கத்திர புத்திரை அழகே கிடையாது, எல்லார காட்டிலும் அழகா பிறந்தது. அவ்வளவு அழகாக சரீரத்தை மாற்றினார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே தோன்றும். எல்லாரும் தேவ சமூகத்தில் கடந்து வாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட காலத்திலே ஆண்டவர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தின் காலத்தை வைத்திருக்கிறார். தேவனை மாத்திரம் நம்பி வாழ்கிற ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கைக்குள் கடந்து வருவோமா? என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு நான் உங்களுக்காய் விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை
கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக, உங்கள் நிலைமைகளில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக, கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றின ஆண்டவர், சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான நன்மையை செய்ய போகிறார். நீங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், எந்த விஷயத்தில் நீங்கள் புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? கடன் பிரச்சனையிலே புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தேவைகள் மத்தியிலே புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாதனால புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? எந்த விதத்தில் கர்த்தர் உங்களை புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறாரோ ஆண்டவர் இன்றைக்கு புடமிடுகிற காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு ஆசீர்வாதமான காலத்துக்குள்ளே உங்களை பிரவேசிக்க பண்ண போகிறார். ஆண்டவர் சொன்னார், பாழாய் போன தேசம் ஏதேன் தோட்டத்தை போல மாறப்போகிறது. உங்களுக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை, அநேகருடைய வாழ்க்கையிலே பாழாய் போன தேசத்தை அவர் ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவார். ஏதேன் தோட்டத்தை போல மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இப்பொழுது கர்த்தருடைய தாசன் யோனோக் அவர்கள் ஒரு பாடலை பாடி உங்களை வழிநடத்தும் பொழுது நீங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தை உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். யோபு அர்ப்பணம் செய்தது போல நான் அவரை என் காதுகளினால் இதுவரை கேட்டேன், என் கண்களினால் அவரை பார்க்கவில்லை, இப்பொழுது என் கண்கள் அவரை காண்கிறது என்று சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அநேக சகோதரர் சகோதரியே உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவரை காணப்போகிறாய், ஆண்டவருடைய மகிமையை காணப்போகிறாய். இதுவரை உன் காதுகளால் கேட்டுக் கொண்டிருந்தாய், ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்தார், இவர்களுக்கு நன்மை செய்தார், எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா? எனக்கு ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா? எனக்கு ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வர மாட்டாரா? என்னை ஜெபிக்கிற ஜெபவீரனாய் மாற்ற மாட்டாரா? ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவர் தரமாட்டாரா? ஆண்டவருக்கு எனக்கு ஒரு தொடர்பு கிடைக்காதா? அவரோடு கூட பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா? அவரிடத்தில் பேச மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தேவ சகோதரியே சகோதரனே, கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட பேசுகிறார். இப்பொழுது ஆண்டவர் முதலாய் செய்ய போகிற காரியம், உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய நெருங்கிய உறவை, ஒரு பிரசனத்தை ஆண்டவர் தரப்போகிறார். உன் ஆத்மாவோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைபட போகிறார். நீ அவருடைய முகமுகமாய் பார்க்கத்தக்கதாக, அவரை தரிசிக்கத்தக்கதாக ஒரு அற்புதம் நடைபெற போகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சத்தியங்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை இந்த இரவு வேளையிலே ஆண்டவர் பேச போகிறார். வசனத்தை கொண்டு பேசிக் கொண்டிருந்த ஆண்டவர் இந்த இரவு வேளையிலே தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு பேச போகிறார். நீங்கள் எவ்வளவு வாஞ்சையோடு கூட, எவ்வளவு கரிசனையோடு கூட ஆண்டவர் சமூகத்தை உங்களை அர்ப்பணம் செய்கிறீர்களோ அதற்கு ஏற்றபடி நீங்கள் காதுகளால் கேட்ட ஆண்டவரை உங்கள் கண்களினால் பார்க்கத்தக்கதாக விசேஷமான ஒரு மகிமை, இதுவரை பெற்றிராத ஒரு மகிமை, இதுவரை கிடைத்திராத அற்புதம், இதுவரை கிடைக்காத ஒரு ரட்சிப்பு, இதுவரை கிடைக்காத ஒரு உயர்வு, இதுவரை ஓ ஹல்லேலூயா கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்காத அந்த இடத்திலே ஒரு மாபெரும் விடுதலையை இந்த இரவு வேளையில் ஆண்டவர் தரப்போகிறார். தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சியாயிருக்கிறீர்கள், ஜெபிக்க முடியவில்லை. குடும்பத்தில் ஒரு மனமாற்றம் இல்லை, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை, வேதத்தை எடுத்தால் எனக்கு தூக்கம் வருகிறது, வீட்டுக்குள்ள பயங்கரமான கட்டு, ஜெபிக்கவே முடியவில்லை என்று வேதனையோடு கஷ்டத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிற ஒரு சிலரை ஆண்டவர் காட்டுகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் அறைகளுக்குள்ளே, உங்கள் வீடுகளுக்குள்ளே ஆட்டுக்குடைய ரத்தம் தெளிக்கப்பட போகிறது. எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், வானமண்டல பொல்லாதாவினுடைய கிரியைகள், உங்களுக்கு உரமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம், குடும்பத்தின் சாபங்கள், அந்தகாரங்கள், பிள்ளை சூனியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு அவர் எல்லாவற்றின் தலைகளாக மாற்றி என் ஆண்டவருடைய வல்லமை வானத்திலிருந்து புறப்பட்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் எந்த ஒரு காரியம் பாதிப்பில் இருந்தாலும் ஜெபியுங்கள். இந்த மூன்றாவது காரியத்திற்காக நான் உங்களுக்காக ஜெபித்து போதவருடைய கரத்தில் கொடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தலாம். எல்லாரும் வலது கரத்தை தம்மை பற்றி உத்தம இடத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஸ்தலம் முழுவதும் அது உலாவிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திலே சூம்பின கையுடைய வந்தவனை ஆண்டவர் சுகமாக்கினார். ஒரு வயதான அம்மா எவ்வளவு நிமிர முடியாதபடிக்கு சாத்தான் 18 வருஷம் கட்டி வைத்திருந்தான். ஆண்டவர் நிமிர முடியாத இருந்த கூனியை மாற்றின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிமிர முடியாமல் இருக்கிற எந்த ஒரு பாரமாயிருந்தாலும் இந்த சபையின் நடுவிலே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வரப்போகிறது. அவர் மாற்றப் போகிறார்.
நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 3 நாட்களும் உங்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். பாவத்திலிருந்து நீதியாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சுவிசேஷ பாரத்தை எடுத்துக்கொண்டார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நம்முடைய வேதம் சொல்லுகிறது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பேன் என்று சொன்னீரப்பா. இந்த வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக, சபைக்காக, சபை போதவருக்காக, ஐபிசி சபையில் வந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரருக்காக, துணை ஊழியக்காரருக்காக, ஏனோக் பாஸ்டருக்காக, மதன் பாஸ்டருக்காக, சபை செக்ரட்டரிக்காக, சபை கமிட்டிக்காக, சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் நான் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீ எவர்களை ஆசீர்வதிப்பாயோ அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பாய் சொன்னது போல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த சபையிலே எழுந்து நிற்கிற ஒவ்வொரு மேலும், குடும்பத்தின் மேலும் இறங்கி வருவதாக. கர்த்தர் சீயோனில் இருந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் ஒவ்வொரு நிலை காலிலும் பூசப்படுவதாக, ஒவ்வொரு வீட்டிலும் ஊற்றப்படுவதாக. சத்துரு விலகி போவானாக. என் தேவன் இவர்களுக்கு அடைக்கலமாய், கேடகமாய், துருகமாய் இருப்பீராக. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான யாவை சுற்றிலும் வேலையடைத்தது போல இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே, நான் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். இவர்களை சுற்றிலும், இவருடைய பிள்ளைகளை சுற்றிலும், இவருடைய வியாபாரத்தை சுற்றிலும், இவர்கள் செய்கிற பணியை சுற்றிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையை சுற்றிலும், இருதயத்தை சுற்றிலும் கர்த்தர் வேறிடத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய மகிமை பயங்கரமாய் இறங்கட்டும். இந்த சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். 42ஆம் வருஷத்தில் சுவிசேஷ மையமாய் மாறட்டும். அநேக ஜனங்கள் கிறிஸ்துவண்டைக்கு ஓடி வரட்டும், வெளிச்சத்துக்கு ஓடி வரட்டும், கர்த்தரால் போதிக்கப்படட்டும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படட்டும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உலகத்தின் மாயைக்கு விழாதபடிக்கு, தாய் தகப்பனுக்கு துக்கத்தின் பிள்ளைகளாய் இராதபடிக்கு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நீர் மாற்றி தருவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். திருமணமாகாமல் இருக்கிற ஜனங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பீராக. மனைவி கர்த்தரால் ஈவு என்று வேதம் சொல்கிறது. பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஞானத்தை கொடுப்பீராக, புத்தியை கொடுப்பீராக, விவேகத்தை கொடுப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் இவர்கள் நிரம்பியிருப்பார்களாக. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். பிசையிலே மாவு குறையக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன குறையக்கூடாது. எப்பொழுதும் ஆவியிலையும் பலத்திலையும் சரீரத்திலும் தேவனை மகிமைப்படுத்துகிற வண்ணமாக பாவத்துக்கும் சாபத்துக்கும் ஒதுங்கி பரிசுத்தமாய், உண்மையாய், உத்தமமாய் நடந்து நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக எழும்பி நிற்க இந்த சபையை கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியின் மனோகர ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சிறு மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருக்கும் நன்றி, நன்றி. ஆண்டவருடைய துணை நம்மோடு இருக்கட்டும்.